தொகுதி மறுவரையறை செய்வதால் எதிர்காலத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற தொகுதிகள் குறைக்கப்படும் ஆபத்து இருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எச்சரிக்கை. தொகுதி மறுவரையறை மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என முதல்வர் விஜய் விமர்சனம். டீலிமிட்டேஷன் தொடர்பான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாட்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுடன் தமிழ்நாடு அரசால் நமது தலைமையில் 8/8/2026 அன்று கலைவாணர் அரங்கத்தில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் 11 உறுப்பினர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2 உறுப்பினர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 உறுப்பினர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 உறுப்பினர்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் உறுப்பினரும் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரும் என 6 கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டுச்சு. அந்த ஆலோசனையில் டீலிமிட்டேஷனால தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு இறுதியில் டீலிமிட்டேஷன் தொடர்பாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றலாம்னு முடிவானுச்சு. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தாக்கல் செய்தார். தொகுதி வரையறையுடன் மகளிர் இடஒதுக்கீட்டை இணைக்கக்கூடாது என தீர்மானத்தில் வலியுறுத்தல். இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. இது ஒருவருக்கான வெற்றி அல்ல, இது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது ஒரு குடும்பம் உயர்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரம் பெறும்போது ஒரு நாடே உயர்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் ஏற்படும் காலதாமதத்தின் காரணமாக பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை ஒத்திவைக்க கூடாது என்றும் அதை விரைவாக அமல்படுத்த தகுந்த அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டு மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக கொண்டு வந்த தனி தீர்மானத்தின் மீதான உரையில் முதல்வர் விஜய் பேச்சு. 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமின்றி தற்போது 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே 2029ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. 1. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும் என்றும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போது இருக்கக்கூடிய அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் வலியுறுத்தல். சட்டமன்ற மற்றும் பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டார் 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதுல ஏதாவது மாற்றம் வந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானத்திற்கு இடதுசாரி கட்சிகள் ஆதரவு. தேர்தல் வெற்றியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு உள்நோக்கத்துடன் மறுவரையறை செய்ய திட்டமிட்டுள்ளதாக புகார். மாண்புமிகு தமிழக முதல்வர் முன்மொழிந்த அரசினர் தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனதார வரவேற்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய மக்களவை பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் ஒன்றிய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுசீரமைப்பு சட்ட மசோதாவை மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். தொகுதி மறுவரையறை குறித்து முன்வடிவு அறிமுகம் செய்யாத நிலையில் அரசினர் கொண்டு வந்த தீர்மானம் பொருத்தமாக இருக்காது என பாஜக, தேமுதிக சார்பில் சட்டப்பேரவையில் கருத்து. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். 33% வழங்கி நிச்சயமாக நமது தமிழ்நாட்டில இந்த 39 எம்பிக்களை 59 எம்பிக்களாக உயர்த்தி 7-8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி வீதம் டெல்லியிலே சென்று தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டை இன்னும் நாம் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். மக்களுக்கும் மத்திய அரசின் மூலம் கிடைக்க வேண்டிய பணிகளும் திட்டங்களையும் கொண்டு வர முடியும். மத்திய அரசின் மூலம் மாநில அரசும் நிச்சயமாக அந்த திட்டங்களை கொண்டு வர முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்துக்கு ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது. அந்த வகையிலே நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நிலைப்படுத்தி தமிழகத்தின் நலனை கருத்தி இங்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் அந்த நிலை வரும் பொழுது, அந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது எல்லோரும் அமர்ந்து அந்த மத்திய அரசை கேட்டு இந்த மாதிரி இருக்கிறது, எங்களுக்கு இழப்பு வரக்கூடாது, எங்கள் மக்களுக்கு வரக்கூடாது என்பதை உணர்ந்து செய்தால் அதில் தவறு இல்லை. ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் என அதிமுக, பாமக தரப்பில் சட்டப்பேரவையில் வலியுறுத்தல். சட்ட முன்வடிவு முழுமையாக வந்த பிறகு இதுகுறித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் முதல்வரின் தீர்மானத்தை பாமக எதிர்ப்பதாகவும் அறிவிப்பு. சட்டம் வருமா வராதா என்றெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால், நடந்து முடிந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய கட்சி உட்பட அனைத்து கட்சியும் சேர்ந்துதான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு என்று அரசியல் இரட்டை நிலைப்பாடு என்ற பொருள் ஆகிவிடும். இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பெண்களின் உரிமைக்காகவும் அவர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கும் எதிராக நாங்கள் பார்க்கின்ற காரணத்தினால் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று கூறி அமர்கிறேன். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு விசிக, காங்கிரஸ் கட்சிகள் ஆதரவு.
தென் மாநிலங்களை புறக்கணித்து வட மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த முயற்சிக்கும் சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி முற்போக்கான கொள்கைகளால் மக்கள் நல திட்டங்களால் சமூக பொருளாதார கல்வி தளங்களில் வளர்ச்சி கண்டு நாம் சிறந்து விளங்கிடும் சூழலில் அதற்காக நம்மை தண்டிக்கும், நம்மை பின்னுக்கு இழுக்கும் தொகுதி மறுவரையை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த தனித்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த தீர்மானத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. தென் மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளை குறைக்கும் தொகுதி மறுவரையறைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதரவு. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். வருங்காலங்களில் தமிழகத்திலிருந்து பிரதமர் உருவாக வேண்டும் என தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தனி தீர்மானத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல். வட இந்தியா மற்றும் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் தமிழகம் விழுந்துவிடக்கூடாது எனவும் பரபரப்பு பேச்சு. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ பீகாருக்கோ குஜராத்துக்கோ மட்டுமல்ல. நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். இதற்குதான் இந்த தீர்மானம். நாம் பொருளாதாரத்தில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் சட்டங்கள், பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அனைத்து சட்டங்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது? ஏன்னா நம்மளுடைய குரல், நம்மளுடைய அதிகாரம் மக்கள் தொகையின் அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. தொகுதி மறுவரையறைக்கு எதிரான முதலமைச்சர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேறியது. குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சட்டப்பேரவையில் பேரவைத் தலைவர் அறிவிப்பு. தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. நிதி ஆதாரங்கள் கிடைத்த பிறகு தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என நிதிநிலை அறிக்கையில் மீதான பதில் உரையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆட்சியில் 28 மாதங்களுக்கு பிறகே அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் விளக்கம். இந்த அரசு அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை இந்த சபைக்கும் பொதுமக்களுக்கும் நான் மீண்டும் அளிக்க விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம், அண்ணன் சீர் திட்டம் மற்றும் பிற முன்முயற்சிகளை நாங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி உள்ளோம். நமது அரசு எப்படிப்பட்ட ஒரு நிதி சிக்கலில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். வருவாய் திரட்டல் மற்றும் செலவினை மேலாண்மை தொடர்பாக உயர்மட்ட குழுக்களை அமைப்பதற்காக அரசு அறிவித்துள்ளது. இந்த முயற்சிகள் மிக விரைவில் பலனளித்து அரசுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை வழங்கும். இந்த நிதி ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றவுடன் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த கால ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை, அதனை செயல்படுத்திய விவரத்தையும் நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். திட்டம் மகளிர் உரிமை தொகை.
வாக்குறுதி அளிக்கப்பட்டது 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில். அரசு பதவியேற்றது மே 2021. முதல் நிதிநிலை அறிக்கை அவங்க சப்மிட் பண்ணது ஆகஸ்ட் 2021. திட்டத்துக்கு ஒதுக்கீடு எதுவும் செய்யலை. திட்டம் தொடங்கப்பட்டது 15/9/2023. அதாவது சுமார் 28 மாதங்கள் கழித்தே அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அளிக்கப்பட்ட விளக்கம், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் பொதுவெளியில் தெரிவித்தது, ஆட்சிக்கு வந்தவுடனே இத்திட்டத்தை செயல்படுத்தியிருப்போம், ஆனால் அப்போது மாநிலத்தின் நிதிநிலை நன்றாக இல்லை என்றார். பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என நிதிநிலை அறிக்கை மீதான பதில் உரையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் விளக்கம். கல்வித்துறைக்கான திட்டங்கள் எதுவும் நிறுத்தப்படவில்லை எனவும் அறிவிப்பு. தமிழ்நாடு இனி கடன் வாங்கக்கூடாது என முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் விளக்கம். வருவாயை அதிகரிக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளதாகவும் பேரவையில் அறிவிப்பு. இந்த லயபிலிட்டிஸ் பற்றி பார்க்குறாங்க. கடன் எப்படி நம்ம குறைக்க முடியும், எப்படி இது வாங்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி செயல்படுத்த முடியும், தமிழ்நாடு எப்படி அடுத்த கடன் வாங்குமான். முதலமைச்சர் அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதிக கடன் வாங்கக்கூடாதுன்ற ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எவ்வளோ தூரம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் ரெவென்யூ பூஸ்ட் பண்ண முடியுமோ அதை எங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டின்றது நிறைய விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்களை நிறைவேற்ற போதிய கால அவகாசத்தை எதிர்க்கட்சிகள் வழங்க வேண்டும். வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பதில் உரையில் வேளாண் அமைச்சர் வினோத் வேண்டுகோள். எதிர்க்கட்சிகளுக்கு ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் மூத்த அரசியல் தலைவர்கள். வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற ஒரு அரசுக்கு போதிய கால அவகாசம் தேவை என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். இந்த நிதிநிலை அறிக்கையை உண்மையில் யாரும் குறை கூறுவதற்கு குறை ஏதும் இல்லை. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கு பெயரை மாற்றி வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் விளக்கம். திட்டங்களின் சிறப்புகளும் மாற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். சிலர் பெயரை மட்டுமே மாற்றி திட்டங்களை அறிவித்துள்ளதாக தெரிவித்தனர். அது குறித்து விளக்கத்தினை இங்கு நான் அளிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட சில திட்டங்களில் பல்வேறு கூறுகள் இருந்த நிலையில் அவற்றில் சில கூறுகளுக்கு விவசாயிகள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லாமல் இருந்ததால், எனவே இவ்வாறான கூறுகளை நீக்கியும் விவசாயிகள் கோரிக்கைகளுக்கு ஏற்ப தேவையான வேறு இனங்களை சேர்த்தும் அத்திட்டங்களுக்கு புது வடிவம் கொடுக்கப்பெற்று அறிவிக்கப்பட்டுள்ளன. மேட்டூர் அணை குறிப்பிட்ட நேரத்தில் திறக்காத காரணத்தினால் ஏற்பட்ட பயிர் பாதிப்பு உரிய காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் அறிவிப்பு. வேளாண் பயிர் காப்பீட்டிற்கான தொகை குறைக்கப்படவில்லை எனவும் விளக்கம். எல் நினோ நிகழ்வினால் தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கு பெரும் அச்சுறுத்தும் நேரிட்டுள்ளது. மேட்டூர் அணையில் குறைந்த நீர் இருப்பின் காரணமாக எப்போதும் பாசன நீர் திறக்கப்படும் நாளான ஜூன் 12ஆம் தேதி அன்று மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 134 கோடி நிதி ஒதுக்கீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் அளிக்கப்பட்டு குறுவை நெல் இயல்பு பரப்பான 10.60 லட்சம் ஏக்கருக்கு இதுவரை 8.41 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்ட மாவட்டங்களில் குறிப்பாக விதைப்பு செய்ய இயலாமை, விதைப்பு பொய்த்தல் ஆகிய இனங்கள் டெல்டா மாவட்டங்களில் அறிவிக்கை செய்யப்பட்டு பயிர் செய்ய இயலாத விவசாயிகள் மற்றும் பயிர் செய்து 30 நாட்களுக்குள் பாதிப்படைந்த பயிர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்ட விதிமுறைகளின்படி சராசரியாக ஹெக்டேர் ஒன்றிற்கு ரூபாய் 23,465 பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். எல் நினோ பாதிப்பால் தமிழகத்தில் 23,000 ஹெக்டேர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் வினோத் அறிவிப்பு. வறட்சி மாவட்டங்களாக அறிவிப்பது குறித்து மத்திய அரசுக்கு அறிவுறுத்தப்படும் எனவும் விளக்கம்.
தொகுதி மறுவரையறையின் போது தென் மாநிலங்களில் பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் குறையாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறுவதை எப்படி நம்புவது என சட்டப்பேரவையில் அமைச்சர் அருண்ராஜ் கேள்வி. முன்னாள் பிரதமர் நேரு தென் மாநிலங்களில் ஹிந்தி திணிக்கப்படாது என்று வாக்குறுதி என்ன ஆனது என வினவினார். மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட மாட்டாது என்று கூறினார். பின்பு ஏன் நாம் விவாதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பாரத முதல் பிரதம மந்திரி நேரு அவர்கள் கூட எக்காரணம் கொண்டும் இந்தியை தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் மீது திணிக்க மாட்டோம் என்ற உறுதியை அளித்தார். ஆனால் என்ன நடக்குது என்பது அனைவரும் தெரிந்ததுதான். அதனால அந்த நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட நம்மால் காப்பாற்ற முடியாத சூழல் தான் நம்ம இருக்கோம். தேனி மாவட்டம் மேகமலை பகுதியில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம். சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை நடத்தி நீதிமன்றம் மூலம் மேகமலை மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என அமைச்சர் ஆதவ அர்ஜுனா விளக்கம். 3 தலைமுறையாக அந்த மக்கள் அங்க வாய்ச்சி கொண்டு இருக்கிறார்கள். 2021 சீவிலித்தூர் புலிகள் சாராங்கம் சொல்லி சட்டம் வந்துச்சு. அதே பிரச்சனை குறித்து நானும் இது கவன தீர்மானம் கொடுத்திருக்கிறேன். அதை மட்டும் சொல்லி முடிங்க. திங்கட்கிழமை விரிவா நீங்க அதை பற்றி விளக்கம் சொல்ல போறீங்க. நானும் கவன தீர்மானம் கொடுத்திருக்கோம். அதை எடுத்துக்கோங்க. இது 3 வட்டமும் போராடி நேற்று 7ஆம் தேதி கலெக்டர் ஆபீஸ்ல 25,000 மக்கள் வந்து அந்த கலெக்டர் ஆபீஸ்ல போராடினாங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் மேகமலை பிரச்சனை பொறுத்தவரையும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் திரு சண்முகம் அவர்களா இருக்கட்டும், எல்லோரும் வந்து மாண்பு முதலமைச்சரை பார்த்தார்கள். இது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை தமிழக காவல்துறை உதவி செய்யலைன்னா சிஆர்பிஎஃப் பயன்படுத்துங்க சொல்லியிருக்காங்க. இதை கடந்த 3 நாட்களாக உடனடியாக உச்ச நீதிமன்றத்துடைய சீனியர் அட்வொகேட்ஸ் கூட நம்மளுடைய முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த கேஸ் வரும்போது உறுதியாக சட்ட ரீதியான போராட்டம் உறுதியாக தமிழகரும் சரி மாண்பு முதலமைச்சரும் சரி தேனி மாவட்ட மக்களோட எப்பொழுதும் ஒன்றிணைந்து நிற்பார்கள். உச்ச நீதிமன்றத்தில் சட்ட ரீதியான போராட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பதிவு செய்கிறோம். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு 4 நாட்கள் விடுமுறை. மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் மீண்டும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி தொடங்கும் என பேரவைத் தலைவர் அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு முக்கிய பிரமுகர்கள் வரும்போது மேற்கொள்ள வேண்டிய பணிகளுக்கான நிதி பல மடங்கு உயர்வு. தனி ஒதுக்கீடாக ஓராண்டிற்கு 6,85,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நாளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாடு. முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திட்டம். சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் மாதவரத்திலிருந்து மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, கோவை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களுக்கு ஆகஸ்ட் 14 மற்றும் 15 1000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மோட்டார் பம்புகள் மற்றும் இயந்திரங்கள் தயார்படுத்தப்பட்டு வருவதாக இணை ஆணையர் சரவணன் பேட்டி. சாலைகளில் உள்ள தற்காலிக பள்ளங்களை சரி செய்ய ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி தரப்பில் தகவல்.
வருமானம் உயரவில்லை, விலைவாசி மட்டும் உயர்ந்திருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வேதனை. நகர்ப்புற, கிராமப்புற மற்றும் மலைப்பகுதிகளில் ஏழை எளிய மக்களின் கூலியை உயர்த்த வேண்டும் எனவும் வலியுறுத்தார். விலைவாசி உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், கூலியை அதிகப்படுத்த வேண்டும். கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களில், மலைப்பகுதிகளில் உழைக்கிற ஏழை எளிய மக்களின் கூலியை அதிகப்படுத்த வேண்டும். ரேஷன் பொருட்களின் எண்ணிக்கையை ஒன்றிய அரசு குறைக்க கூடாது, தேவைப்பட்டால் இன்னும் அதிகரிக்க வேண்டும், அளவை குறைக்க கூடாது. அதேபோன்று மருத்துவம், கல்வி அரசின் பொறுப்பு. புற்றிசல் போல் தனியார் கல்வி நிறுவனங்கள் உருவாகிவிட்டது, அதை அரசு ஊக்குவிக்கிறது. அதேபோன்று புற்றிசல் போல் மருத்துவமனைகளும், தனியார் மருத்துவமனையும் அதிகரித்து விட்டது, அதை அரசு ஊக்குவிக்கிறது. ஒன்றிய அரசு, மாநில அரசு இரண்டு அரசுகளுமே மருத்துவம், கல்வியை தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த மாதம் 20ஆம் தேதி துவங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடைகிறது. இதுவரை மொத்தம் 10 மசோதாக்களில் 8 மசோதாக்கள் இரு அவைகளிலும் நிறைவேறிய நிலையில் 2 மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த அரசு முழுமையாக தயாராக இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் அதிலிருந்து விலகிச் செல்வது மிகுந்த விரக்தியையும் ஏமாற்றத்தையும் அளிப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேதனை. பதாகைகளை ஏந்துவதும் முழக்கமிடுவதும் மட்டுமே காங்கிரஸ் கட்சியின் வழக்கமாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு. சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக டெல்லி இந்தியா கேட் அருகே தேசிய கொடிகளுடன் திரங்கா யாத்திரை கோலாகலமாக தொடங்கியது. கைகளில் மூவர்ண தேசிய கொடியை ஏந்தியபடி திரளானோர் பங்கேற்பு. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாவேக துறைமுகம் தொகுதி வேட்பாளர் சினோரோ அசோக் மீது நாகபாண்டியன் என்பவர் புகார் அளித்த நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என தாவேக வேட்பாளர் எதிர்ப்புகார். தவறான மற்றும் ஆதாரமற்ற புகார் அளித்துள்ள தரப்பினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. முல்லைப்பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தென்மண்டல இயக்குனர் கிரிதர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு. அணை பகுதிக்கு சென்ற குழுவினர் அணையின் பாதுகாப்பு, பராமரிப்பு பணிகள், கசிவு, நீரின் அளவு, மதகுகளின் செயல்பாடு மற்றும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு நடத்தினர். தமிழகத்தில் MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட நேரடி கலந்தாய்வு நாளை சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் தொடங்கப்படுவதாக மாணவர் சேர்க்கை குழு அறிவிப்பு. காலை 8 மணிக்கு விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கும், 8:30 மணிக்கு முன்னாள் இராணுவத்தினர் குடும்பத்தினருக்கும், 9 மணிக்கு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் கலந்தாய்வு தொடக்கம். மருத்துவ படிப்புகளுக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு நாளை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறுகிறது. நீட் ஹால் டிக்கெட், மதிப்பெண் அட்டை, 10, 11, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், சாதிச் சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களுடன் மாணவ மாணவிகள் கலந்தாய்வில் பங்கேற்க அறிவுறுத்தல். நீட் தேர்வு விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள கோரி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடிதம். இவ்விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க அரசு முழுமையாக தயாராக உள்ளதாக அமித்ஷா உறுதி. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்தச் சட்ட மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவையில் நிறைவேறிய நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. மசோதாவை ஆய்வு குளிர்கால கூட்டத்தொடரில் அறிக்கை தாக்கல் செய்ய காலக்கெடு. நாடு முழுவதும் 10 மற்றும் 20 ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை சோதனை அடிப்படையில் புழக்கத்தில் விட மத்திய அரசு ஒப்புதல். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு விரைவில் புழக்கத்தில் விடப்படும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுத்துப்பூர்வமாக பதில்.
சேலம் மாவட்டம் கத்தேரி அருகே கல்குவாரி குட்டையில் கை கால் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. உயிரிழந்தவர் யார், கொலையாளிகள் யார் என்பது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மீது மேலும் ஒரு பத்திரப்பதிவு மோசடி வழக்கு பதிவு. ஆயக்குடியில் தனியார் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக தற்போதைய பழனி சார் பதிவாளர் அளித்த புகாரின் பேரில் ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்ட 3 மீது வழக்கு பதிவு செய்த போலீசார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சுமார் 2 டன் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பெட்ரோல் ஊற்றி எரிப்பு. பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருட்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பத்திரப்பதிவு செய்த ஆவணத்தை விடுவிப்பதற்கு 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் உள்ளிட்ட 3 கைது. லஞ்சம் வாங்க இடைத்தரகர்களாக செயல்பட்ட பத்திர எழுத்தாளர் உதவியாளரையும் கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கருக்கலைப்பு மாத்திரை வாங்கி சாப்பிட்ட பெண் உயிரிழந்த சோகம். கடந்த 1 வாரமாக சிகிச்சையில் இருந்த பெண்ணுக்கு படுக்கை வசதியோ சரியான சிகிச்சையோ கூட ஏற்பாடு செய்து தரப்படவில்லை என உறவினர்கள் குற்றச்சாட்டு. ஆவின் நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டி சங்க நிர்வாக செலவினை உயர்த்தி வரும் 23ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் அறிவிக்காவிட்டால் 24ஆம் தேதி முதல் ஒருநாள் அடையாள பால் கொள்முதல் நிறுத்தம் செய்யப்படும் என எச்சரிக்கை. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலசங்கம் மற்றும் ஆவின் பிரதம சங்கங்களின் பணியாளர்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு. எங்களது வாழ்வாதார கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக கவனத்திற்கொண்டு வருகிற 23/8/2027 தேதிக்கு முன்பாக விலை உயர்வை சட்டமன்றத்திலே அறிவித்தர வேண்டும் என்ற தினத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை சிறப்பு நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அஜய் குப்தா 13 பேர் மீது சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை பரிசீலித்து விசாரணைக்கு ஏற்றார். முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலை அறிக்கையை தாக்கல் செய்தது தமிழ்நாடு அரசு. நீதிமன்ற உத்தரவின்படி அணையில் பராமரிப்பு பணிகளை முடிக்க தமிழ்நாட்டிற்கு அனுமதி வழங்க மீண்டும் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தல். நிலவின் தென் துருவ பகுதியில் மனிதர்கள் தங்கி ஆய்வு செய்ய ஒரு நிரந்தரமான ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கும் திட்டத்தில் இணையும்படி இஸ்ரோவிற்கு நாசா அழைப்பு. பெங்களூருவில் நடந்த இந்தியா அமெரிக்கா விண்வெளி கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் 1 வாரமாக கட்டுக்கடங்காமல் எரியும் காட்டுத்தீ. 900 ஹெக்டேர் பரப்பளவிலான நிலப்பரப்பு தீயில் எரிந்து நாசமான நிலையில் தொடர்ந்து நடைபெறும் தீயணைப்பு பணி. இந்தியாவில் அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ள இலங்கை தமிழர்கள் தங்கள் சொந்த விருப்பத்துடன் தாயகம் திரும்புவதற்கான நடைமுறைகளை எளிதாக்கும் புதிய திட்டத்திற்கு இலங்கை அரசு ஒப்புதல். தீவிர குற்றச்சாட்டுகள் உள்ளோர் மட்டும் எல்லைகளிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவர் என்றும் அறிவிப்பு. ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. நாளை மறுநாள் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை மையம் அறிவிப்பு.